லேர்ன் டு கோடிங் தமிழ் படிக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜாவா மெத்தட்ஸ். மெத்தட் ஆர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் மெத்தட்னா என்ன, ஒரு செயலை செய்யக்கூடிய எழுதக்கூடிய குரூப் ஆஃப் கோடை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ ஒரு மெத்தட்குள்ளேயோ எழுதுறதுக்கு தான் மெத்தட்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். இதை மெயின் மெத்தட் சொல்லுவோம் ஜாவாவில். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ டீப்பாக பார்க்கலாம். இப்போ நம்மளோட மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அக்சஸ் மாடிஃபையர் சொல்லுவோம். ரெண்டாவது இதனோட ரிட்டர்ன் டைப். மூணாவது நம்மளுடைய மெத்தட் நேம். இதுக்கு அடிஷன் வச்சுக்கோங்க. அடிஷன்ங்கிறது நம்மளோட மெத்தட் நேம். எப்போதுமே மெத்தட் நேம் நல்லா இருக்கணும், ஒரு வெல்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷுட் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ் லெட்டர். அதுக்கப்புறம் உள்ள இந்த மெத்தடுக்கு 2 வேல்யூ வாங்கிக்கலாம். நம்பர் 1, நம்பர் 2. ஸோ இது என்னது, பேராமீட்டர் லிஸ்ட். இந்த மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஃபைனலாக இந்த மெத்தட் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அதனால இன்டிஜர் சம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சின்ன மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்ங்கிறது என்ன சொல்லணும்னா அக்சஸ் மாடிஃபையர்ஸ். அக்சஸ் அதாவது எப்படின்னா இந்த மெத்தடை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும், அதாவது ஒரு வீட்டுக்கு 3 கீ இருக்கணும். அந்த கீ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பப்ளிக் டிஃபைன் பண்ணி யார் அக்சஸ் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அப்ளிகேஷன் கோட் சோர்ஸ் பேக்கேஜில் இந்த மெத்தடை எங்கேனாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இப்போ இங்கே நியூ பேக்கேஜ் கிரியேட் பண்ணால் அதுலேயே நீங்கள் இதை அக்சஸ் பண்ணலாம். பப்ளிக்னு டிஃபைன் பண்ணலாம். ரெண்டாவது அக்சஸ் பண்ணிக்கிறதுனா ப்ரைவேட். அதை ப்ரைவேட் சொல்லுவோம். ப்ரைவேட்னு அக்சஸ் பண்ணணும்னா இதை இந்த கிளாஸ்ல மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். சரியா, அதை வேறு எந்த அடுத்த கிளாஸ்ல அக்சஸ் பண்ண முடியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மாடிஃபையர் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொடெக்டட் மாடிஃபையர் என்னன்னா இந்த பேக்கேஜ், இந்த ஜாவா பேசிக்ஸ்ங்கிற பேக்கேஜில் எல்லா கிளாஸ்லையும் இதை அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை தவிர்த்து வேறு பேக்கேஜில் இதை அக்சஸ் பண்ணணும்னா இதனுடைய சப் கிளாஸாக இருக்கும். அதை நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் பார்ப்போம். அதாவது எல்லா குழந்தைகளுமே அப்பாவோட இதை அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கெல்லாம் இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும் அங்கே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரொடெக்டடாக இருந்தால் நீங்கள் எதுவுமே டிஃபைன் பண்ணலைன்னா ஜாவா இதை டிஃபால்ட் அக்சஸாக எடுத்துக்கணும். சரியா, டிஃபால்ட் அக்சஸ்னா சிமிலர் டு பேக்கேஜ், அதாவது வித்தின் த கிளாஸ் இந்த ஸ்கோப்புக்குள்ள தான் அதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம், ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவாங்க. சரியா, ரிட்டர்ன் டைப்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது, இதற்காக கூப்பிட்ற இடத்துல எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது தான் ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஐஎன்டின்னு போட்டுருக்கோம்னா இந்த ரிட்டர்ன் டைப் இன்டிஜராக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, எதுனா ஃப்ளோட் எரர் அடிக்கிற ஏன் ரிட்டர்ன் டைப்பை ஃப்ளோட் மாற்ற சொல்லுது. சரியா, ஸோ ரிட்டர்ன் டைப்பை பாஸ் பண்ணுற வேல்யூ சேம் இருக்கும். இந்த ரிட்டர்ன் டைப் இன்டிஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அரே லிஸ்டாக இருக்கலாம், அரேஸாக இருக்கலாம். சரியா, ஸோ என்ன நீங்கள் ரிட்டர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரிட்டர்ன் டைப்பை இங்கே டிஃபைன் பண்ணணும். நீங்கள் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண விரும்பலைன்னா வாய்டுன்னு சொல்லுங்கள். வாய்டுன்னு சொல்லி எரர் அடிக்கும். ஏன் ரிட்டர்ன் டைப் இல்லை, வாய்டா நோ ரிட்டர்ன். அப்போ நீங்கள் ரிட்டர்ன் டிக்ளேர் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மெத்தட் நேம். ஸோ இந்த நேம் வச்சு தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக ஷுட் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ். அது நேரத்தில் அது ஒரு வெல்பாக இருக்கணும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் உங்கள் ப்ரோக்ராம் ரீடபிளாக இருக்கும். சரியா, ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்,
அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால இதை அடிஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஓப்பன் பிளேஸ்க்கு அப்புறம் நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் பேர் என்னன்னா பேராமீட்டர் லிஸ்ட். அதாவது இந்த மெத்தடுக்கு என்னென்ன பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, 2 நம்பர் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நம்பர் 1, நம்பர் 2. சரியா? ஸோ உள்ள என்ன பிளாக் ஆஃப் கோட் என்ன பண்ணுது, என்ன டாஸ்க் மெசேஜ் இதுதான் மெசேஜ் பாடின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ண சம்முங்கிற வேல்யூல நம்பர் 1 2 ஆட் பண்ண அதை ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளோதான். இவ்வளோதான் ஒரு சிம்பிள் மெத்தட். மெத்தட்ல என்னென்ன வருது, வந்து பப்ளிக் அக்சஸ் மாடிஃபயர், 2வது ரிட்டர்ன் டைப்பு, 3வது மெத்தட் நேமு, 4வது பேராமீட்டர் லிஸ்ட், இது மெசேஜ் பாடி, இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம், மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். 2வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா ப்ரீடிஃபைன் மெத்தட், யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். அதாவது மெத்தட்ஸோட டைப்ஸ். அதாவது மெத்தட்ஸோட டைப் என்ன, ப்ரீடிஃபைன் மெத்தட், யூசர் டிஃபைன் மெத்தட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, இப்போ நம்ம எழுதிக்கிறது வந்து யூசர் டிஃபைன் மெத்தட். ஸோ ப்ரீடிஃபைன் மெத்தட்னா என்ன, அதாவது ஜாவாலேயே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பார்க்கலாம், நான் ஒரு ஸ்ட்ரிங் நேம் இதோட லென்த் எனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஸோ இதுதான் ப்ரீடிஃபைன் மெத்தட். அதாவது ஜாவாக்குள்ள இருக்கக்கூடிய ஆல்ரெடி பில்டாக இருக்கக்கூடிய மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை கிளிக் எடுத்தீங்கன்னா அது தெரியும். இந்த java.lang.stringங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்பில்ட் மெத்தட். சரியா? இப்போ நம்ம எழுதி இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது ப்ரீடிஃபைன் மெத்தட். ஸோ அடுத்த டாபிக் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், மெத்தட்னா என்னன்னு பார்த்தாச்சு. மெத்தடோட அக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்த்தாச்சு. பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பார்த்தாச்சு. இன்டிஜர், வாய்ட், ஸ்ட்ரிங், அரே லிஸ்ட், அரேஸ், ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம் சில இடத்துல. தேர்ட் ஒன் வந்து மெத்தட் நேம். மெத்தட் நேம்னா should be a verb, start with lower கேஸில் ஸ்டார்ட் பண்ணணும், அது மீனிங்ஃபுல் நேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட், என்ன வேல்யூ நீங்கள் அனுப்புறீங்களோ பேராமீட்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஃபைனலாக இன்சைடு வந்து மெசேஜ் பாடி. மெசேஜ் பாடிக்கு நீங்கள் இருக்கணும், என்ன ஆக்ஷன் நீங்கள் மேற்கொள்றீங்களோ அந்த ஆக்ஷனுக்குள்ள பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பிளாக் ஆஃப் கோட் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ், யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். ப்ரீ டிஃபைன்னா ஜாவாலேயே ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நேம் டாட் லென்த். இது மெத்தட் பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங்கிறதுல ப்ரீயாக டிஃபைன் பண்ணிக்கூடிய அவருக்கு முன்னாடியே இருக்கு. 2வது யூசர் டிஃபைன் மெத்தட். அதாவது பர்டிகுலர் ஒரு ஆக்ஷன் மேற்கொள்றதுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூசர் டிஃபைன் மெத்தட். ஸோ இது பார்த்தாச்சா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தட். அதாவது எப்படின்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தட் எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ண முடியாது. அதாவது ஆப்ஜெக்டோட இன்ஸ்டான்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே கால் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இன்ஸ்டான்ஸ். இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணணும், 2 நம்பரை ஆட் பண்ணி வேல்யூவை கொடுத்துருச்சு. ஓகே, இதுக்கு பேர் தான் இன்ஸ்டான்ஸ் மெத்தட். 2வது நம்ம பார்க்க போகிறதுனா இதே மெத்தட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் வச்சுக்கோங்க. இன்டிஜர்
வச்சு மெசேஜ் பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட் அப்புறம் என்ன பண்ணா, இது வந்து இந்த கிளாஸோட மெத்தட். இந்த கிளாஸ்ல எங்கேயுமே இதை கால் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஸும் கிரியேட் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை டைரெக்டாகவே நான் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டான்ஸ் மெத்தடோட அவுட்புட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ரிட்டர்ன் டைப் கொடுத்தீங்கன்னா இதையும் ஒரு ரன் பண்ணுவோம். என்ன பண்ணுது, 3ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சா. ஸோ இதுதான் என்னது ஸ்டாட்டிக் பார்த்தாச்சு, இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பற்றி பார்த்தாச்சு. சரியா, அதே மாதிரி ப்ரீடிஃபைன் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மெத்தட்ஸுங்கிற பார்த்தீங்கன்னா இது மெயினாக இன்னொரு டாபிக் என்ன பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து மெத்தட் ஓவர்லோடின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரே நேமில் உள்ள மெத்தடை வந்து 2 தடவை யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம். இப்போ அடிஷன்கிற மெத்தடே பாருங்க, இதை நம்ம நாலு ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இன்னொரு ஸோ இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோட். அதாவது வித் சேம் நேம் டிஃபைன் பண்ணிட்டேன், பட் ஆனால் பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோட். சேம் மெத்தட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன கால் பண்ணோம், அதை விட அந்த மெத்தடை கால் பண்ணோம். செகண்ட் டைம் வந்து இந்த பேராமீட்டர் வந்து 3 வேல்யூஸ் கொடுக்குறோம். அப்போ ரெண்டாவது டிஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். ஸோ 25, 81, 3 இது பேர் என்னது மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ மெத்தடோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் லேர்னிங் நிறைய எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் கம்பேர் மெத்தட் எழுதுறோம், அதுக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து ஈக்குவல் சிக்னல் கேஸ் ஜாவா return ஓகே. இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் கால் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணுவோம்.
ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுத்து இதை பண்ணுவோம். ரிசல்ட்டில் இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். போயிட்டாங்க. ஸோ எஸ் இதை வந்து டைப் பண்ணுவோம். நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்? நோ. ஸோ இது மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி இது மாதிரி எல்லா ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லா அக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், எல்லா டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆல்ரெடி பார்த்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஜாவா மெத்தட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம மெத்தட்ஸ் டீப்பாக அப்கமிங் சாப்டர்ஸில் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு முடிவு நம்புறது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக். தேங்க்யூ.